அது சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. ரொம்ப அருமையா இருந்தது படம். ஸோ அதான் வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. அந்த ஃபீல் வந்து நான் இப்ப சொன்னாலாம் புரியாது. 180 ரூபா கொடுத்தேன். அதுக்கு ஒர்த்துன்னு கேட்டீங்கன்னா 100% ஒர்த். சூப்பர். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா டைரக்டர் ரொம்ப பாராட்டுறேன். ஃபேமிலி ஓரியன்டட், கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்த்தா செம்ம என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். கொஞ்சம் கூட லேகே ஆகாது. நல்லா இருக்கு சார், நல்லாவே ஓடும், நல்லா இருக்கு, சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. ஃபேமிலி எல்லாருமே பாக்குற மாதிரி இருக்கும். எந்த ஒரு செக்ஸ் எந்த விதமான இது இல்லை. ரியலி வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாரும் சசிகுமார்னு இல்லை, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்ப நல்லா போச்சு. இப்ப எல்லாம் எங்க கதை எடுக்கிறாங்க, யாராச்சும் ஒருத்தவங்க எடுத்தாதான் உண்டு. ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்ல, காலையில ஒரு ஷோல ஒரு படம் பார்த்தேன். ஏன்டா அந்த படம் பார்த்தேன்னு நினைச்சேன். அதை நான் சொல்ல விரும்பல. பட் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. ரொம்ப சிரிப்பும் இருந்தது, அழுக இருந்தது, எல்லாமே கலந்து. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா டைரக்டர் ரொம்ப பாராட்டுறேன். நல்ல படம். டூரிஸ்ட் ஃபேமிலி தான் பார்த்தேன். எனக்கு டைம் போனதே தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதையில இருந்து எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி எமோஷனலாகவும் இருந்தது. அதே நேரம் டக்குன்னு காமெடியும் வந்துருச்சு. சுத்தமா டைம் போனதே தெரியல. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப டைம் போனதே தெரியல. எனக்கு யூஸ்வலி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போனாலும் டக்குன்னு நான் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவேன். பட் இது எனக்கு அப்படி ஆகவே இல்லை. கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்தது படம். அது அதாவது ஃபேமிலியோட பார்க்கலாம், எந்த ஒரு ஆபாசம் இல்லாம அழகா. ஒரு இலங்கை தமிழர் வந்து இங்க வந்து அதை நம்ம குடும்பமா நினைச்சு அவங்கள பாதிச்சு அதை அழகா, அது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. ரொம்ப அருமையா இருந்தது படம். இப்போ உள்ள சூழ்நிலையில காலகட்டத்தில் வெறும் இந்த டெரரிசம் அது இது மாதிரி படம் அதெல்லாம் இல்லாமல் இது ஒரு உண்மையாக நல்ல படமாக பார்த்துட்டு ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி படங்கள்லாம் வந்துன்னா நல்ல கண்டிப்பாக வரவேற்பு இருக்கும். டேரக்டருக்கெல்லாம் இதுதான் ஒரு சின்ன என்னோட வேண்டுகோள். ஒரு நல்ல படம், ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக, அது படமும் நல்லா சிரிப்பாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருந்தது. உண்மையாகவே இன்னைக்கு இந்த ரொம்ப ப்ரெஷராக இருந்த இன்னைக்கு எங்கள் வீட்டில் கரண்ட்டு கிடையாது. சரி, ஜாலியாக ஒரு ஏசி ஹாலு எங்கேயோ ஒரு மால் போகலான்னு நினச்சோம். டக்குன்னு ஒரு குடும்பம் இதுன்னு நல்லா இருக்குமா இந்த படம் அப்படின்னு யோசிச்சு தான் போனோம். ஆனால் படம் உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருந்தது. கொடுத்த காசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. என்னோட மனைவியும் பேசுவாள். ஒரு வித்தியாசமான ஒரு முறையில நல்லா எடுத்திருந்தாங்க. பார்க்கலாம் எல்லாருமே ஃபேமிலியா வந்து. இல்ல, அதுதான் சொல்றேனே, கதைன்னு பெருசா சொல்ல முடியாது. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் டச்சிங்கான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு படம். கதை இப்ப நான் அந்த படத்தை பத்தி சொல்லணும்னா எனக்கு அது சொல்ல தெரியல. பார்க்கும்போதுதான் அந்த ஃபீலை வந்து எல்லாரும் அந்த ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். சசிகுமார் ஆக்டிங் வந்து எப்பவுமே சண்டை அடிதடி அந்த மாதிரிதான் அவரோட படம். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அதான் ஒரு காலனிவே அவருக்காக மாத்துறாரு அந்த படத்துல. ஸோ அதான் வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. அந்த ஃபீல் வந்து நான் இப்ப சொன்னாலாம் புரியாது. நீங்க அந்த படம் வந்து பார்த்துதான் அந்த ஃபீல் வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். என்னோட குட்டி பையெல்லாம் நல்லா அந்த அவங்க சசிகுமாருக்கு ஒரு குட்டி பையன் இருக்கும். அந்த பையன் மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு வால் பண்ணிட்டு அந்த மாதிரி குட்டி பசங்களுக்கும் பிடிக்கும். நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்டோரி சார். நல்லாவே பார்க்கலாம். நல்ல ஒரு நைஸ் மூவி. தேங்க்யூ. உண்மையிலேயே படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். இது கண்டிப்பா 100% பார்க்கலாம். இந்த வருஷத்துல சிறந்த படம் கூட கொடுக்கலாம், தப்பே இல்லை. பெரிய படத்துக்கு கொடுக்கறதுக்கு இந்த படத்துக்கு நான் எவ்வளோ வேணாலும் ஒர்த்து தான். 180 ரூபா கொடுத்தேன். அதுக்கு ஒர்த்துன்னு கேட்டீங்கன்னா 100% ஒர்த். சூப்பர், வெரி நைஸ். நான் எனக்கு இல்ல, காலையில ஒரு ஷோல ஒரு படம் பார்த்தேன். ஏன்டா அந்த படம் பார்த்தேன்னு நினைச்சேன். அதை நான் சொல்ல விரும்பல. பட் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. ரொம்ப சிரிப்பும் இருந்தது, அழுக இருந்தது, எல்லாமே கலந்து. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா டைரக்டர் ரொம்ப பாராட்டுறேன். நல்ல படம். நல்லா இருந்தது நான் படம். ஆக்சுவலி என்னன்னா ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. நியூ கான்செப்ட் எடுத்திருந்தாங்க. லைக் ஸ்ரீலங்கா வச்சு எடுக்கிறது, இங்கே வச்சு எடுக்கிறது, கம்ப்ளீட்டாக நியூ கான்செப்ட். ஃபேமிலி ஓரியன்ட், கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்த்தா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட லேகே ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்குறோம், டப்புன்னு ஒரு இன்டர்வல், அதுக்கப்புறம் பார்த்தா படமே முடிஞ்சுது. அவ்வளோ பேக்கடாகவே இருக்கும், நல்லா இருக்கும். சசிகுமார் ஆக்சுவலி சசிகுமார் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். முன்னாலாம் அவர் வந்து லைக் ரொம்ப வில்லேஜ் டைப் படமா எடுத்திருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைக் அப்படியே டோட்டலா வேற. ஸோ நைஸ். சிம்ரன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பாக்குறோம், அதுவும் நல்லா தான் இருந்தாங்க. சூப்பர். அதுவும் அந்த குட்டி பையன் சூப்பர். குட்டி பையன் தான் அங்க வேற லெவல். மூவியே அவன் தான் தூக்கி காட்டினான். அவ்வளவுதான். கண்டிப்பா
ஓகே, தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸ்ரீரங்கன்ஸ் இருந்து அவங்கள வந்து நம்ம எல்லாருமே தமிழன்னு இதுல இருந்து இந்த படத்துல இருந்து நம்ம ஒற்றுமையை காமிக்கிறது. பட் படம் எல்லாமே ஜோவியா நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அழுகிற மாதிரி அந்த பையன் எமோஷன், அம்மா அப்பா பையனுடைய அப்பாவும் பையனுக்கு உள்ள எமோஷன் வந்து நிஜமாவே டச்சிங்கா இருக்கு. அது நல்லா இருக்கு சார், நல்லாவே ஓடும், நல்லா இருக்கு, சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. ஃபேமிலி எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும். எந்த ஒரு செக்ஸ் எந்த விதமான இது இல்லை. ரியலி வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே வந்து நல்லா பார்க்கலாம், நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் உண்மையாகவே நல்லா தான் இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, என்ஜாயபுளாக போச்சு. அதாவது பிரேக் விட்டு ஐ மீன் எமோஷன்ஸும் பக்காவாக ஒர்க் ஆச்சு. இந்த மாதிரி படமும் வந்து பார்க்கணும். நல்லா இருக்கு, ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தா நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. பசங்க அது ஒரு சின்ன பையன் கேரக்டர் வரும், அதுவும் எல்லா கேரக்டருமே அது எதுவுமே யூஸ்லெஸ்ஸா கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டா இருக்கு. தாராளமா உண்மையிலேயே படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். இது கண்டிப்பாக 100% பார்க்கலாம். இந்த வருஷத்துல சிறந்த படம் கூட கொடுக்கணும், தப்பே இல்லை. பெரிய படத்துக்கு கொடுக்கறதுக்கு இந்த படத்துக்கு நான் எவ்வளோ வேணாலும் ஒர்த்து தான். 180 ரூபா கொடுத்தேன், அதுக்கு ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து. சூப்பர், வெரி நைஸ். நான் எனக்கு நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா மதர் சென்டிமெண்ட்ல வச்சு நான் ஜோவியிலும் போச்சு, கடைசியில மதர் சென்டிமெண்ட்ல வச்சு அந்த இடத்துல நல்லா இருந்தது. நடுவில் மதர் சென்டிமெண்ட் இருந்தது, எல்லா மிக்சராகவும் இருந்தது. ஓகே, தேங்க்ஸ்.